ஹலோ காய்ஸ் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருச்செங்கோலில் இருக்கும். திருச்செங்கோல் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கே ஏன் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் கோயிலுக்கு அமாவாசைன்றதுனால வந்திருக்கேன். நான் திருவண்ணாமலைக்கும் போயிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போடல, அது வந்து அப்புறம் போகிறேன். கார்த்திகை தீபத்துக்கு போடுவோம் கண்டிப்பாக. இப்போ நம்ம இங்கே வந்திருக்க காரணம் வந்துட்டு சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்த இடம் இது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம நல்லா இருக்கலாம் ஃபேமிலியில். ஓகேங்களா? இப்போ எங்கேருந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட். இது திருச்செங்கோடு. இதுக்கு மேலே தான் வந்து மலைக்கு போகிற பஸ் இருக்குங்க. பஸ்ஸில் போகிறதா பஸ்ஸில் போயிடலாம். அங்கே பஸ்ஸுக்கு கீழே போயிட்டு அடிவாரம் இருக்குல்ல, படியில் நடந்து போவாங்க. ஸோ அங்கேருந்துட்டு வந்துட்டு நம்ம நடந்து கூட போகலாம். நம்ம நடந்து தான் போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதான் கைஸ் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு. நான் ஈரோட்டிலேருந்து வந்தேன், பஸ்ஸில் தான் வந்தேன். நம்ம போகிறது வந்து இங்கே தான் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில். இது செங்கோற்று வேலவனாக இருக்கார் முருகப்பெருமாள். அவருக்கு இந்த முக்கியமான ஒரு தலம். இங்கே 2 வழி இருக்குது. பஸ்ஸில் போகலாம், நடந்தும் போகலாம். ஆனால் நடந்து போனால் மட்டும்தான் அந்த 60 சத்தியப்படி நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆசை நிறைவேறும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ட்ரெக்கிங் தான் போகிறேன், நடந்து தான் போகிறேன். பஸ்ஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வேணா அந்த பஸ் காட்டுறேன் பாருங்க. இது பஸ் ஸ்டாண்டுக்கு. இதுதான் சிவசிவான்னு போட்டிருக்குல்ல, இந்த பஸ் தான் வந்து மேலே போகுது. அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு திருச்செங்கோடுன்னு போட்டுருக்கோம் பாருங்கள். நான் பஸ்ஸில் போகிறதில்ல, ஏன்னா பஸ்ஸில் போனால் 60 படி நம்ம ஏற முடியாது, சத்தியப்படி. ஸோ அதனால் நான் போகிறேன், நடந்து போகிறேன். நடந்து போகிற வழி தான் இது. மலை மேலே இருக்கார். அது மேலே வந்துட்டு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு வியூஸ் நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து ஆர்ச் என்ட்ரன்ஸ். இது அவ்வளோதாங்க. இனிமேல் நீங்களே வீடியோ பார்ப்பீங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கண்டிப்பாக வாங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான தட்டி விட்டுக்குங்க. தேங்க்யூ கைஸ். வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோவை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓ முருகா, இது இடத்துல நான் இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கே இருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு மேலே போகிறது. முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு சிவனும் பார்வதியும் ஒன்றா எரிஞ்சு அது மாதிரி உருவம் வரைஞ்சிருக்காங்க. இங்கே டிராயிங் படம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்க. அர்த்தநாதீஸ்வரர் தான். திருக்காலத்தி அடிகளார், காலத்தி அடிகளார் அவர் வரைஞ்சிருக்கா. போங்களா மண்டபம் பேர் எப்படி இருக்கா பாருங்க. இப்படி தான் மேலே வந்துட்டு உருவம் இல்லை சாமிக்கு, ஓகேங்களா? சோம்பு வடிவமாக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தம்பல் கூட நான் எதுவும் போடல. மற்றவங்க மாதிரி நம்ம கூகுளில் காப்பி பண்ணி போடுறதுக்கு நம்ம தேவையில்லை. அங்கே நேரம் இருக்கோ அதை நேச்சராக போகலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன், ஓகேங்களா? தமிழ். ஹலோ மக்களே, கொஞ்சம் தொலை தான் ஏறி வந்தேன். மூச்சு பயங்கரமாக ஆகுது. டைம் வந்துட்டு 9 ஆகுது, 9:30. ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெக்கிங் பண்ணி. இதெல்லாம் பேக் வேறு ஒரு மூட்டை கணக்கில் இருக்குது பேக். ஸோ வெயிட் செம்ம வெயிட். லாக் இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து என்னங்க பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பஸ்ஸில் போய்டுங்க. இல்லை அந்த 60 சத்தியப்படி நீங்கள் போகணும் பார்க்கணுன்னாக்கா பஸ்ஸில் போனால் பார்க்க முடியாது. ஒன்லி ஸ்டெப் வழியாக போனால் தான் நம்ம பார்க்க முடியும்.
ஓகேங்களா. நம்ம நினச்சது நிறைய வரதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுமாதிரி லக்கேஜ் ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு இல்லை கீழே வந்துட்டு ஏதாச்சும் கடையில் வந்துட்டு சொல்லிட்டு இந்த தேங்காய் பழம் பூலாம் வாங்குவீங்கள அந்த கடையில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வச்சுப்பாங்க. முக்கியமான திங்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. ஃபோனு, கேஷு, வாலெட் இது மட்டும் நீங்கள் எடுத்துங்கன்னா வந்துடுங்கண்ணா. நாங்கள் அப்படி பண்ண போகிறோம். இல்லை கண்டினியூ வீடியோ எடுக்க முடியலனால ஏன்னா மூச்சு பயமாக வந்து ரொம்ப நாள் போயிடுச்சு. ஓகே கைஸ், பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். ஃபஸ்ட்டு 2 கோபுரம் தானாவே வந்துட்டு நந்தியை பார்க்கலாம். நீங்கள் கிட்ட நம்பர் காட்டுறேன் பாருங்க கைஸ். இங்கே 2வது கோபுரத்தில் முருகர் இருக்காரு, இங்கே விநாயகர் இருக்காரு. மனத்தோட பார்த்தால பயமாக இருக்கு. பாருங்க வழி பாருங்க. இப்படி வந்துட்டு இப்படி டவுன் இறங்கி திருப்பி இப்படி போயிட்டு மேலே ஏறுது. சரி பார்க்கலாம் வாங்க. போகலாம் கைஸ். இருக்கலையா இருக்கலையா எவ்வளோ பேர் சொல்ல பாருங்க. ஒரே ஸ்டாச்சு, ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. இது வந்தீங்கன்னா வந்துட்டு ராகு கேது தோஷம் வந்துட்டு யாருக்கிறதுனா சரி, நீங்கள் வந்து தேங்காய் கற்பூரம் பூ கொடுத்தீங்கன்னா உண்மையாக அது நிவர்த்தனை ஆகிடும். அதுதான் இங்கே வந்தால் இங்கே வேறு ஸ்பெஷல் அர்த்தநாதீஸ்வரர் கோயில். நாங்கள் இந்த மாதிரி புஷ்பம் படுத்துருக்காங்க பாருங்க. பாம்பு நாகராஜா. ஆசை தம்பியோட பால் காணிக்கப்பா. அவங்க பாட்டிமா பாட்டி சுரேஷோட பால் காணிக்கப்பா. தங்கப்பனோட பால் காணிக்கப்பா. இந்தம்மா ஏமா 5 தலைக்கு மூக்கு மேல ஊத்திட்டு அவருக்கு மேல ஊத்தி ஊற்றணும். ஆமா மூக்கு மேல ஊற்றணும். சாமி ஆண்டவனே குடும்ப பால் காணிக்கப்பா. ஆண்டவனே நாகம்மா நாகேந்திரமூர்த்தி அவங்க என்ன இந்த காரியம் செய்யணும்ப்பா. அவங்க குடும்பத்துல ஒரு காத்து கருப்பு பேசாது பிள்ளை தோணை ஒப்பிச்சோனை ஓடி பிறந்து நாகதோஷம் ஜெப்பதோஷம் மனத்தோஷம் அங்குதோஷம் ராகுதோஷம் கேதுதோஷம் அங்கார தோஷம் அங்குச்சனி மங்குச்சனி மரணச்சனி அஷ்டமச்சனி 7 நாள் சந்தோஷம் எல்லாம் மாற்றம் கொடுத்து தாலிபாகி தொடுத்து தங்கபாகி தொடுத்து 300 சாபத்தெடு தோஷமா சர்ப்ப அடிச்ச தோஷம். ஆமா அங்க போகணும். ஒதுக்கி கொடுத்து எண்ணும் செறிஞ்சா வச்சிருந்த அந்த குழந்தைக்கு தீர்க்காட்சி கொடுத்து ஒரு கிழக்கு தோஷம் பாவ தோஷம் சர்ப்ப தோஷம் சாபத்தோடு தோஷம் தான் ஒதுக்கி கொடுத்து செங்கோட்டையும் பாபாத்தா மழை வந்த மாதிரி எண்ணும் செறிஞ்சா வச்சிருந்து பக்கத்தொடர்ந்து பாதா திருப்பத்து விடுங்கப்பா. ஆண்டவனே சனி நாகராஜா. இவரு மேல மேல ஏறுமா மேல ஏறணும். இங்கே ஏறுமா இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு. ஆமா ஒரு சனி ஒரு நாகராஜா. சனி நாகராஜா. ஆமா எல்லா பாலையும் ஊத்திருமா. அவரு கூத்தினா தான் கிரகம் தொலையும். கிரகத்துக்கெல்லாம் அவர் தான் அதிபதி, கிரகாதிபதினு சொல்லுவாங்க. அவர் பேர் மகா சிவராத்திரி பேர் அர்ச்சனாசாமி பண்ண மாட்டாங்க, லிங்கத்துக்கு தான் பண்ணுவாங்க. இவருக்கு தான் பவர் அதிகம். நாகராஜாங்க. இது வந்து கல்யாண கடை, குழந்தை பாய்க்கும், ஆண்வாரிசு, ஏழரசனி, காத்து சோடா. இங்க வந்து பரிகார சாந்தி பண்ணுவாங்க. இது பரிகார சொல்லலாம். என்ன பண்ணீங்கன்னா இந்த காரியம் நடந்துரும். 30 நாள் 60 நாள் 90 நாள் இந்த காரியம் நடந்துரும். இந்த காரியம் நடந்தோம்னா கோழி எடுத்து பொங்க வைப்பாங்க, வெறும் பொங்க வைப்பாங்க, சக்கரை பொங்க வைப்பாங்க. இது பரிகாரம் வந்து அதுதான். என்ன வேணுங்களோ அந்த காரியம் வந்து 90 நாள் நடந்துரும். சனி பகவானுக்கு சனி நாகராஜன் இவர் பேரு சனி நாகராஜன். ஆமா கோழி பொங்க வைப்பாங்க. எத்தனை நாள் சமயம் வைக்கணுமா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் பூஜை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பால் ஊத்தி தேங்காய் உடைச்சு கும்பிட்டு போகணும். என்ன வேண்டியோ அந்த காரியம் நடந்துரும். ஒரு கடை வைக்கிறது, ஒரு தொழில் செய்யறது, ஒரு டைம் சரியில்லை, ஒரு காத்து சோடை இருக்குது, பேய் பிடிச்சிருக்குது, சர்ப்ப சாந்தி செய்யறது, ஒரு சர்ப்பம் அடிக்கிறது, குத்துக்கண் அடிக்கிறது, எதா இருந்தாலும் இங்க வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. டைம் சரியில்லை டாக்டரே சொல்லிடுவாங்க, இவர் முடியாது, ஒரு வாரம் தான் உயிரோடு இருப்பாரு, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவார். இங்க வந்து ஒரு கோழி அறுத்து பொங்க வச்சுட்டு ஒரு கோழி அறுத்து எல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பிடிச்சிருக்கிற அந்த டைம் வந்து சரியில்லாத வந்து சரியா போயிடும். இவர் வந்து சனி நாகராஜன், லிங்க வடிவில் இருக்கிறாரு. நாகராஜா இவர் பேர் வந்து சனி நாகராஜன். சரிங்க சாமி. சரி சாமி. இப்போ இந்த 60 படி சத்திய படின்றீங்களா? அது 60 படி வந்து சத்திய படி, 60 படி வந்து 60 படி வந்து ஒரே பாறை.
அவர் மேல இருக்கு சத்தியவாக்கு பெருமாள் முருகன் 60 படியில், கீழே இருக்கு மகுடேஸ்வரர் கருப்பனார். காது சோட இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அந்த படியில காலை வைக்க முடியாது. காது சோட பேய் பிடிச்சிருக்கா காது சோட யாரும் மேல ஏற முடியாது. அவர் வச்சு கிருகுன்னு வந்து விழுந்துருவாங்க. சக்தி இப்படின்னு எப்படி வந்து சக்திக்கு வந்து இடபாகம் கொடுத்தார் சிவன். சிவனை தான் கும்பிடுவார். அந்த பிரிங்க மகரிஷி சிவனும் சக்தி தனித்தனியா தான் இருந்திருக்காங்க மகாமேரு மலையில. மகரிஷி அதனாலதான் ஒண்ணு சேர்ந்தது. வந்து சிவனை தான் கும்பிடுவார், சக்தியை கும்பிட மாட்டார். அதனால இந்த அம்மா கோவம் வந்து நம்மளும் வந்த சிவ ஸ்வரூபாவன் 21,000 வருஷம் இந்த அம்மா வந்து கன்னியாகுமரியில ஒரே கல்ல 21,000 வருஷம் 21,000 வருஷம் தவம் இருக்கு. பூதேவி ஆதிகேஸ்வர பெருமாள் இருக்கார். ஆஞ்சநேயர் கெட்ட பகவான் இருக்கு. நான் போயிட்டு வரேன். ஆயிரம் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க மக்களே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கோயிலோட வரலாறு. இந்த 60 சத்திய படிக்கட்டோட இது நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருங்களா படிக்கட்டிலேருந்து கீழே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பேச முடியல. இதெல்லாம் இருந்துட்டு ஏன்னா டைரெக்டாக ஆயிரக்கிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாத்துலேயும் வந்து கோயில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சிலையை வந்துட்டு நல்லா சிறப்பாக வடிவில் அமைச்சிருப்பாங்க. அதுவும் இங்கே ஃபேமஸ். இங்கே ரொம்ப பழமையான 2000 வருஷம் மேலே பழமையான கோவில் இது. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிடும். ஏதாவது நாகதோஷம், ஸோ இந்த மாதிரி செவ்வாதோஷம் ஏதாச்சும் இருந்தாக்கா அதுவும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க. இங்கே வந்து பாருங்கள். இங்கே மேலே வந்துட்டு திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வந்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். வந்தாச்சு கைஸ். இதுதான் வந்து 60 சத்திய படிக்கட்டு. இங்கே தான் நான் அவர்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அவர் கீழே இருந்தார் ஐயர். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. உள்ளே போனீங்கன்னா வந்து திருஞான சம்பந்தர் இவரும் ஒரு காரணம். சிவனும் பார்வதியும் ஒன்றா இணைஞ்சதுக்கு அந்த காலத்துலேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அதான் பெண்ணுக்கு சரி பாகம் கொடுக்கணும் சிவன் கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து முருக பெருமாள் சத்திய படிக்கட்டு. இந்த படிக்கட்டு ஏறி சத்தியம் பண்ணிட்டு முருகன் கும்பிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். நாளில் அதை வந்து பூர்த்தி அடிச்சு மீதி வீடியோவில் பாருங்கள் நீங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், மீதி வந்து மேலே போய் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ முருகா 60ஆம் படி கட்டளைதாரர்கள். ஏன்னா அதை அது பேரே தெரியும். கட்டளைதாரர் தினமா முருகர் தான் வந்துட்டு இதுக்கு உபர்தவர். இந்த படிக்கட்டுக்கு இந்த கோயிலுக்கு விசேஷமான யாரானாக்கா இதுதான். கல்லறைகள் மதுரையில் வந்துட்டு அழகர ஆற்றுல இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் இவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இங்கே இந்த கோயிலில். நிறைய பேர் தெரியல. ஸோ அதனால் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா பார்த்து கல்யாணம் ஆகலைனாக்கா கல்யாணம், நாகதோஷம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். ஓகேங்களா? குழந்தை இல்லைன்னா குழந்தை கண்டிப்பாக வந்து 30 நாளில் ஓகே ஆகிடும் உங்களுக்கு. அவர் குரு அந்த ஐயர் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த இதை நீங்கள் நிறைவேற்றினா பொங்கல் வைக்கிற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்கள், திருச்செங்கோடு தான் மலை உச்சிலேருந்து பார்க்குறோம். சிற்பங்க பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். மீது நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா? இன்னும் ஏற வேண்டியது அங்கே இருக்குது. போகலாங்க. ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக வர வேண்டிய கோயில் இது. நம்ம தமிழ்நாட்டிலே வந்துட்டு சிவனும் பார்வதியும் சேர்ந்து இறங்கினாக்கா இங்கே தான் அர்த்தநாதீஸ்வரர். அதாவது பெண்ணுக்கும் சம உரிமை கொடுத்தது இப்போ இந்த ஆட்சியில். அப்பயே கொடுத்துட்டாரு சிவன் பெருமாள். அதாவது அது அப்படி கணக்கு கிடையாது. நான் காமெடிக்கு பண்ணேன். எதுக்கு கொடுத்தாங்கன்னா அப்போதான் நீ என்னோட கட்டுப்பாட்டில் இருப்ப அப்படின்ட்டு சிவபெருமானோட ஆசை. சரி அப்படியே ஓகே ஆகட்டும்னு சொல்லிட்டு இவங்க கீழே காட்டின மண்டபத்தில் மகர முனிவரிசையா அவரும் ஒரு காரணம். முக்கால் முனிவர் ஆனார்ல, அவரும் ஒரு காரணம். அதனால் சமயமா நீ பாதி நான் பாதி அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? மீதி அந்த இவர் சொல்லியிருப்பார், ஐயர் சொல்லியிருப்பார், அதை கேட்டிருப்பீங்க. மீதி நம்ம கோயில் உள்ள போயிட்டு வீடியோஸை போடுறோம். நடக்க முடியல கைஸ், ஓரம் வலிக்குது. இந்த காலை வச்சுக்கிட்டு நடக்கிறது நமக்கு பெரிய விஷயமாகுது. ஃபைனலி ரீச்டு இலப்பாற்றிய மண்டபமா. அதுக்கப்புறம் ராஜகோபுரம் தெரியுது. அதுதான் பஸ் வந்து நிற்கிற இடமா என்னன்னு தெரியல. போனதான் தெரியும். ரொம்ப டஃப் பாய்.
மக்களே ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா மூஞ்ச பாருங்க, பேச எப்படி இருக்குது சொல்லிட்டு வேறு வந்துச்சு. பாருங்க சிட்டியை பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு. திருச்செங்கோடு சிட்டி ஃபுல்லாக வேணே தண்ணி எதை செப்டிக் டேங்க் ஓடுறான் பாருங்க, தெரியுதுங்களா? இந்த ட்ரைனேஜ் ஓடுறாங்க அப்படிங்கிறது அதே தான். ஓகே மக்களே பாருங்க, அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம வந்த மெயின் ரோடு, சேலம் டு திருச்செங்கோடு வந்த ரோடு தான். அவ்வளோதான், பாய், பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே பாய். என்ட்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப மக்கள் ராஜுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் போகிற வழி இது. மேலே இப்படி பார்க்கலாம். சிவ சிவ சிவாய நம ஓம் நம சிவாய. இந்த வழி வந்துட்டு நீங்கள் பைக்கில் இல்லை காரில் வந்தீங்கன்னா, பஸ்ஸில் வந்தீங்கன்னாக்கா மினி பஸ்ஸில் அது இங்கே தான் விட்டுருவாங்க. நீங்கள் இந்த வழியாக வர வழி தான். நான் நடந்து வந்தேன் படிக்கட்டு வழியாக. ஸோ அதனால் இந்த வழியாக வந்தேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், உள்ளே போய்ட்டு காட்டுறேன். சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிலையெல்லாம் பாருங்க. கார் வெளியே போதா, பைக் ஒன்று வந்துட்டுருக்கு. சரி கேஸ், நான் படிக்கட்டு இருந்தது நந்த வந்தது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பய போயிடுச்சுலண்ணா, நீங்கள் வண்டியில் வந்துருக்கீங்களா? நீங்கள் டயர்டுக்கு ஒரு சர்பத்து லெமன் சால்ட். மேலே போனால் கோயில் இருக்கா? ஆ பாரு. அதான் இது இந்த வீடியோ சொல்லிட்டு சரி வந்துட்டேன். இதுல வந்து பெரிய விஷயம் நான் திருப்பி என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கதவு பாருங்க, எவ்வளவு பெரிய கதவு பாருங்க. மேல ராகு கேது தோசை இதெல்லாம் இருக்கு. தெரியும் நினைக்கிறேன். ராசி பலன் இருக்குல்ல, மிதுனம் கும்பம் அது மாதிரி. ராசி பலன் இது மொத்தம் 3 படிக்கட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள. உள்ள என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு மக்களே. பாருங்க, இது ஒரு கொடிமரம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கொடிமரம் 2 இருக்கு. உள்ள போய் காட்டுறேன். இப்போ மதில் சோறு, பெரிய மதில் சோறாக இருக்குது. உச்சர் பிள்ளையார் கோயில் நான் காட்டுறாங்க. அது நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் அங்கே போயிட்டு. நம்மளாம் நடக்க முடியாது மக்களே, கால் சரியில்லை எனக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த காலை வச்சு நட முடியாது, செப்பல் போட்டோம்னா நடக்கலாம். சரி ஓகே. ஒரு செலியம் பாருங்க எப்படி இருக்குண்ணா. அந்த காலத்துல நல்லா செதுக்கி வச்சிருக்காங்க. பஸ்
இது லெஃப்ட் சைடு. இவ்வளோதான் இருக்கு. ஒரு ஜான் கூட வரல, கை சைஸுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி நுணுக்கமாக செஞ்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சிற்பங்களால் எல்லாமே உள்ளது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சில இருக்குது, ஒவ்வொரு இது. இவ்வளோ தான் இருக்குது சைஸு. இந்த காலத்துலேயே இப்படி ஆச்சரியமாக இருக்கு பாஸ். இவ்வளோ பெரிய கதுவில் கிட்டத்தட்ட குட்டி குட்டியாக படங்களை வரைஞ்சிருக்காங்க. அது நமக்கு தெரியல, எனக்கு தெரியல என்னென்ன படம்னு சொல்லிட்டு. பேர் தெரிஞ்சால் நான் சொல்லுவேன், பேர் தெரியல எனக்கு. சாரி மக்கள். சரி, ஓகே. ராஜகோபுரத்தை பாருங்க கைஸ். உள்ளே வந்தாச்சு. இப்போ தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணதை வந்து கருவறைக்குள்ளே இருக்கிறதாக வீடியோ எடுக்கக்கூடாது. அது எல்லா கோயிலும் இருக்கிற ரூல்ஸ். அது ஏன் ரூல்ஸ்ன்னு இல்லை, நீங்களும் வந்து பார்க்கணும் இங்கே, அதனால தான். ஓகேங்களா? அதுதான் கருவறை எங்கேயும் காட்ட மாட்டாங்க. வந்தால் நன்மை இருக்குது. ராகு கேது, சனி பகவான், சனீஸ்வரன் முடிச்சிருந்தா அது போகும். எல்லாமே இருக்குது. நீங்கள் மும்பை கண்டிப்பாக எல்லா ஒருத்தரும் வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு கோயில் இது. மறக்காமல் வர வேணும். அருள்மிகு தேவநாயகி அம்பாள், தேவநாயகி அம்பாள். சங்கமேஸ்வரர் பாருங்க, சங்கமேஸ்வரர். தொழில் அமைக்கணும், எந்த தொழில் எடுத்தாலும் போட்டி பொறாம நல்ல தொழிலாக கைகூடணும். கண்ட கத்திரெல்லாம் சந்தோஷமாக சுற்று அஷ்டம், முத்து அஷ்டம், வீர அஷ்டம், ஆயிரம் அஷ்டம் கவர் வச்சுக்கோ. கவர் வச்சு ஆகும். ஓம் நமோ தேவாய நாகராஜா, நாகம்மா, நாகமூர்த்தி, கண்ணலே, காட்டப்புறா, நல்லாறு, சிவமாறு, கைக்குமாறு, சந்தோஷமாறு, மஞ்சள் குங்குமம். பாருங்க, மயிலும் ஒரு இது சேவலும் ஒன்றாவே இருக்குங்க. இதே மாதிரி வந்துட்டு செங்கோட்டை வேலவர் முருகப்பெருமாள் இருக்காங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இங்கே இருக்காங்க. அது மாதிரி எல்லோரும் ஒத்துமையாக இருங்க மக்கள். புரிஞ்சுதுங்களா? தெரியுதுங்களா? செங்கோட்டை வேலவர் முருகப்பெருமாள் அப்பாவுக்கே உபதேசம் சொன்னவர். மயிலுண்டு மயிலுண்டு வேலையா நம்ம பிரைட்னஸ் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லதுனாகுது ஒன்றும் எப்படி ஓகே. அது குருஷமாக இருக்காமா? போட்டு வதம் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல
போமா. காய்ஸ் யாரும் சொன்னா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இன்னும் தெரியல, பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. சாமுண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும்போது என்ட்ரன்ஸில் சொல்லணும்ல, 2 கொடி மரங்க தானே. ஒன்று செங்குழுத்த வேலை வர்றதுக்கு முருக பெருமாளுக்கு, இன்னொன்று வந்துட்டு எம்பெருமாள் யாரு இவருக்கு. நான் ஒரு பேர் அப்படியே காட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க மக்களை. அரைக்கால் அம்மையார் சாந்தியார் நாயகர், இத்தனை பேர் இருக்கப்பா சாமியில. தூங்கணும், நல்லா விளையாடணும், ஹோம்ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும், அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். குபேரலட்சுமி, இது விஷ்ணு துர்க்கை. இது சுவாமி தொழில் நல்லபடியா இருக்கணும். சுவாமியானவனை நல்லா இருக்கும், பிரேமாக்கும், வியாபாரத்தும், வீட்டை தொழில் சொன்னாலும் குபேரப்பட்டம் போகணும். ஏமலு ஜாமலு எதுனா நிவர்த்தியாக சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். மகாமூர்த்தி தனம் தானியம் மற்றும் பகுத்தலாம் சகசம் மற்றும் தமோயு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சுவாமி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மனசிலே நினைத்து வந்த காரியத்தை வெற்றியாக மகாபக்தியாகவும் தனவலு தானியவலு வித்யாபல சௌபாகியத்தை கொடுக்கும். சுவாமி சந்தோஷமா இருக்கணும். மகாமூர்த்தி நமோனமாகவும் குபேர ஐஸ்வர்ய பிராப்தி ரஸ்து. போறீங்களா இல்லையா? அன்னப்பிரசாதம் சாப்பிட வாங்க கோவிலுக்கு. சாம்பார் பொரியலா, வெரி குட். மொத்தம் 100 பேர் இருப்பாங்க போல. பார்த்தீங்கன்னா தரிசனம்லாம் முடிஞ்சாச்சு, சாப்பிடாச்சு, நல்லா வயிறு ஃபுல்லாக. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் வரும்போது நடந்து வந்தேன், திருப்பி நடந்து போக எனக்கு பிடிக்கல, கால் வலிக்குது பயங்கரமாக. இது போகிற பாதை, இது கீழே இறங்கின பாதை, பஸ் வழி. இங்கே பைக்கில் வந்தீங்கன்னா பைக் இங்கே படிக்கலாம், பஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். காட்டுறேன். எல்லாம் பஸ் கிளம்புது சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க. அப்போ போனால் ஒன்றும் ப்ராப்ளம், வேறு பஸ்ஸில் போகலான்ட்டோம், ஒன்றும் வெயிட் பண்ணி தான். ஓகே பஸ்ஸுக்கு ஆயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு பஸ்ஸு. ஸோ அதனால் நான் வந்து பஸ்ஸில் போகல. இதான் பேருந்து நிலையம் வந்து இங்கே மேலே வந்து கோயில் பாடுறதுக்கு
இந்த இடம் தான் அது. ஓகேங்களா? நான் இந்த பஸ்ஸில் போகல, ஃபுல்லாக இருக்குது. வேறு பஸ்ஸில் போகிறேன் நான்.